திமுகவில் செங்கோட்டையன் என்ன பதவி தெரியுமா? ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் சசிகலாவுடன் எடப்பாடியும் மோதலை தொடங்கியுள்ளதாகவும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையனின் அமைச்சர் பதவியை ஜெயலலிதா பறித்தார். பெண் விவகாரம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பெயரில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் என்றும் கூறப்பட்டது. அதன் பிறகு செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் செங்கோட்டையன் நீடித்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை மிரட்டி ராஜினாமா கடிதம் பெறப்பட்ட நிலையில் சசிகலாவை முதல்வராக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்தனர். அந்த நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு 4 ஆண்டு தண்டனை உறுதி செய்யப்பட்டவுடன் அவர் சிறைக்கும் சென்றார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நிலையில் செங்கோட்டையனும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் அதை பின்னணியில் இருந்து பாஜக செய்து வருவதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற திசா கமிட்டி குழு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிஆர் பாலு, விசிக தலைவர் திருமாவளவன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்பட்டு வந்த திட்டங்களின் நிலை என்ன, திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக வாதிக்கப்பட்டன. மேலும் கடந்த வாரம் கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததில் இருந்து அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக பேசும் பொருளாகி உள்ளது. இந்த சூழ்நிலைதான் திமுகவுடன் செங்கோட்டையன் அதிகம் நெருக்கம் காட்டி வருவதாகவும், ஏற்கனவே முதல்வருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த பிரச்சனை தற்போது பெரிதாக வெடித்து விட்டதால் இவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும், மேலும் இவருக்கு திமுகவில் முக்கிய பதவி ஒன்று செங்கோட்டையனுக்கு கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.